வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Madras. பார்த்து ரசிங்க, சுவைத்து மகிழுங்க. இப்போ நான் உங்களுக்கு அரைக்கீரை ஊறுகாய் செய்ய போகிறேன். என்னடா அரைக்கீரையில் ஊறுகாவா அப்படின்னு ஷாக் ஆகிடாதீங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அரைக்கீரையில் பருப்பு போட்டு கடைஞ்சிருப்பாங்க, உங்களுக்கு புளி போட்டு கடைஞ்சிருப்பாங்க. இதில் நான் உங்களுக்கு ஊறுகாய் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஒரு கட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி நல்ல ஒரு துணியை போட்டு காய வச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து வச்சணும். ஈரம் இருக்கக்கூடாது. இது ஒரு 3 முழு பூண்டு, சின்ன சின்ன பூண்டு இருக்கு இல்லையா, அதில் 3 பூண்டு. இதை உரித்து வச்சுக்கணும். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கருவேப்பிலை ஒரு பொடி, கைப்பொடி, தேவையான அளவு நல்லெண்ணெய், கொஞ்சம் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தேவையான அளவு கல் உப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சோண்டு ஒரு பெருங்காய கட்டி, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி. புளி நாரெல்லாம் இருக்கப்படாதுப்பா. இந்த மாதிரி தனித்தனியாக விதெல்லாம் நீக்கி இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இப்போ நம்ம கேஸை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டு அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய விடணும். ஊறுகானாலே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், சரிங்களா? இப்படி பண்ணிட்டா வதங்கும் போது எல்லா இடமும் சேர்ந்து நல்லா வதங்கும். இப்போது எண்ணெய் காயட்டும். இந்த வறுக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம். இப்போது முதல்ல நம்ம இதை பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு, பூண்டை போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் சிகப்பு கலரில் இருக்கட்டும். நம்ம இதை கொஞ்சம் எடுத்துக்கலாம் வெளியே. கொஞ்சம் முழு பூண்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வெந்தயத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது கூட அப்படியே பெருங்காய கட்டி ஆட் பண்ணிடலாம். அப்படியே கீரையும் போடணும். நம்ம இதை அப்படியே இது பண்ண போகிறதில்ல, மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தாளிப்போம் இல்லைங்களா, அப்போ எல்லாமே நல்லா வெந்துடும். ஐயோ இது பச்சை நாற்று அடிக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் நடக்காது. நல்லா வதங்கட்டும். இது கூட கருவேப்பிலையே சேர்த்தலாம். நம்ம அப்படியே புளியே ஆட் பண்ணுவோம், அப்போ தான் பச்சை வாசனை கொஞ்சம் எல்லாம் நல்லா போகும். பாருங்கள், நான் தனித்தனியாக லேயராக எடுத்து போட்டிருக்கேன். நம்ம தண்ணி போடாமல் செய்யணும், அதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் இதில் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் புதினா போடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அரைக்கீரை தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலோட முக்கியமான பொருளே அரைக்கீரை தான். அதனால் அரைக்கீரை நல்லா வேகட்டும். அது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி. தண்ணி போடக்கூடாது. இப்போ கூட நான் சொல்கிறேன், தண்ணி போடக்கூடாது. நான் சொன்ன தண்ணி வேறுங்க, நீங்கள் ஏதாவது வேறு தண்ணியை நினச்சிக்க போகிறீங்க. அதுவும் வேறு. இப்போ கொரோனாவில் தண்ணி கூட இல்லைன்றாங்க, கிடைக்கலன்றாங்க. ஆனால் ஒரு பாட்டில் என்னமோ 300ரூவான்றாங்க, 500ரூவான்றாங்க. குடிமகன்கள் எப்படியும் குடிச்சிட்டு விழுந்து தான் கிடக்குறாங்க. கொரோனா அவங்கள பாதிக்குதா இல்லையான்னு வேறு தெரியல எனக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் எதுவும் வந்துடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்து சமையல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு இது பார்த்தேங்க, எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருந்தது. நாட்டு குடிமகன் பாவம் வண்டியும் ஏற முடியல, சிரிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்ததுங்க. கீழே விழுந்து கிடக்கான், சிரிக்கக்கூடாது. அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும். அது ஏன் புரிய மாட்டேது நம்மளுக்குன்னு தெரியல. காமெடி இல்லைப்பா இதெல்லாம். ஏன்னா நம்ம சிரிக்கிற நிலையிலே இல்லை, அந்த மாதிரி நம்ம இருக்கோம். ஒருத்தன் அப்படி விழுந்து கிடக்கும்போது அதை போய் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கச்சு. அவர் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் எவ்வளோ வருத்தமாக இருக்கும்னு அவரும் யோசிக்கலை, வீடியோ எடுத்தவங்களும் யோசிக்கலை. அதை போய் ரசிக்கிற நிலையிலே இருக்கும். ஒரு குடிமகன் கீழே விழுந்து துணியெல்லாம் தூக்கிட்டு விழுந்துட்டு ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் போட்டு மனசை நோக்கடிக்காதீங்க அவங்கவுங்க ஃபேமிலியை. காமெடின்ற விஷயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. காமெடி பண்ணுறதான விஷயம் இல்லை, சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய விஷயம் இருக்குது. அது மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் காமெடின்ற பேரில். இந்த மாதிரிலாம் யார் மனசையும் நோக்கடிக்காதீங்க. இது என்னோட சின்ன ஒரு வருத்தம். உங்களெல்லாம் குறை சொல்லணும்னு இல்லை, எனக்கு என்னமோ அது என் ஃபேமிலியிலே நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. என் ஃபேமிலியில் யாரும் அந்த மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் அடுத்தவங்க பிரச்சனை போது நமக்கு தான் இல்லைங்களா அது. அதனால் எனக்கு அப்படி தோணுது. இப்போது மிளகாத்தூளும் போட்டுடலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் காரம் அதில் நல்லா இறங்கும். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ பார்த்துக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு காரம் போட்டிருக்கேன். பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு மறுபடியும் வதக்கும் போது நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா இதை நல்லா அரைக்கீரையில் புளியை போட்டு உப்பு போட்டு ஊற வச்சு வெயிலில் கூட வச்சிடலாம், அப்படியும் செய்யலாம். நான் கொஞ்சம் பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அப்பா எனக்கு அதெல்லாம் நேரம் இல்லைப்பா, நீ டேரெக்டாக எங்களுக்கு செஞ்சு காட்டு அப்படின்னாங்க. அதனால் அவங்களுக்காக இதை நான் டேரெக்டாக செஞ்சு காட்டுறேன்.
இப்போ நம்ம கொஞ்சம் உப்பையும் வறுத்துடலாம். இப்போ அரைச்சிட்டு நம்ம மறுபடியும் இதை வதக்கணும். அது வரைக்கும் நல்லா ஆற வச்சு அரைக்கலாம்ப்பா. போதும், இந்த வதக்கல் போதும். அதுக்கப்புறமா கொஞ்சம் வதக்கலாம். ஏன்னா தாளிச்சிட்டு மறுபடியும் வதக்கணும் இல்லைங்களா? அதனால் இந்த மூடி மட்டும் போட்டுறாதீங்க. கீரைக்கு கீரை வந்து கலர் மாறிடும். அது இல்லாமல் தண்ணி நீத்துரும் மூடி போட்டிங்கன்னா. ஊறுகாணும் போது மூடி போட்டுறாதீங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் போடலாம், தப்பு கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் டேஸ்ட்டு. நான் அரைக்கீரைக்காக வேண்டி செஞ்சுருக்கேன். கட்டை ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். அப்போயே எடுத்துகிட்டு போடுறதா இருந்தால் சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா மர ஸ்பூனில் நிறைய கிடைக்கிது, அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம்ப்பா. இப்போ பாருங்கள், நம்ம அதை அரைக்கிறதுக்காட்டியும் ஒரு கடாயை வச்சு, பானையோட மண்பானை கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் இதை பாருங்க நல்லா அரைச்சிருக்கோம். கொஞ்சம் அந்த தொக்கு மாதிரி. இப்போது கடுகு போட்டுடலாம். அது வெடிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம இந்த பூண்டியும் போட்டுருவோம். ரெண்டும் சேர்ந்து வேகிறதுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், அப்படியே அது கூடயே சேர்ந்து போட்டுருவோம். அப்படியே இந்த ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்க, சின்ன திராட்சை போல் இருக்க பாருங்கள், கரும் திராட்சை போல். அதையும் போட்டுடலாம். நம்ம ஊறுகாய்னாலே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான்ப்பா இருக்கணும். எடுக்கும்போது கிளறி எடுக்கணும். பாட்டில் இருந்தாலும் சரி, இல்லை பீங்காவோட அந்த ஜார் இருந்தாலும் சரி. சில்வரில் போடக்கூடாது, அலுமினியத்தில் போட்டு வைக்கக்கூடாதுப்பா ஊறுகாவை. நான் உங்களுக்கு இப்போ கரண்டியில் கூட எடுத்து காட்டுறேன். சிகப்பாக ஆகட்டும், பூண்டெல்லாம் நல்லா சிகப்பாகணும் பூண்டு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பூண்டு உங்களுக்கு எப்படி சிகப்பு கலர் கொஞ்சம் வந்துருச்சு. நம்ம இதோட இப்போது பூண்டும் சிகப்பாக வந்துருச்சு. கொஞ்சம் உரிக்கும் போது 1-2 பூண்டு தோல் பூண்டில் இருந்துருக்கு, அதை எடுத்து வெளியே போட்டுருவோம் நம்ம. அவ்வளோதான்ப்பா. இப்போ நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா வாசனையாக இருக்குது. இப்போது அரைச்சி வச்ச அரைக்கீரை அதில் போடுவோம். பாருங்கள், டீ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது நல்லா ஒரு 1/4 கிலோவுக்கு இருக்கும் நமக்கு. பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஊற பூண்டோட மணமும் கீரையோட மணமும் அப்படி இருக்கும். இப்போது நம்ம ஊற்றின எண்ணெய் கொஞ்சம் அப்படியே பிரியுது பாருங்கள், அங்கங்கே சைட்லலாம். அப்படியே சாதத்தை போட்டோம் பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு அருமையாக இருக்கும், சாம்பார் சாதத்துக்கு அருமையாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க எப்போ போவீங்க என்னான்னு தெரியாது. அதுக்குள்ளே ஒரு 10 ஊறுகாய் ஐட்டம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு பசங்களாம் கிரண்டி மாற்றி போட்டுட்டாங்கன்னா கெட்டு போய்டும் இல்லைங்களா? அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன தாளிக்கிற கிணத்துல எடுத்து போட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்ற பயம்லாம் இருக்காது. ஐயோ பூர்ணம் புத்துருக்குமா அப்படியா இப்படிலாம் யோசிக்காதீங்க. பூர்ணம்லாம் புத்துறாது. அதுக்காக தான் சொல்கிறேன். சூடாகவும் இருக்கும். அப்படியே கொஞ்சம் எடுத்து ஒரு கடாயில் போட்டு தாளிச்சி மாதிரி பண்ணிவிட்டு சாதத்தை போட்டு பரட்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு கஞ்சி வடம். இப்போ தான் நிறைய வெயில் காயுதுங்களே. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இது ஒரு 2 நாள்லேயே எங்கள் வீட்டில் காலி ஆகிடும். அதனால் நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் இது வந்து 1/4 கிலோ எண்ணெய். 200 எண்ணெய் தான் ஊற்றினேன். 50 எண்ணெய் மீத்தம் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இது எனக்கு 2 நாளைக்கே சரியாக போய்டும் இன்றைக்கி. வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே அந்த கூழுக்கு, தோசைக்கு, எங்கள் வீட்டில் தோசைக்கு, இட்லிக்கு, சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், நைட்டு போட்ட ஊற வச்ச சாதம் இருக்குது இல்லைங்களா, பழைய சாதம், ஐஸ் பிரியாணின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லெல்லாம். அந்த ஐஸ் பிரியாணிக்கு அருமையான ஒரு ஊறுகாய், அரைக்கீரை ஊறுகாய். அவ்வளோதான்ப்பா, அருமையாக நம்ம ஊற்றின எண்ணெய் வந்துருச்சு. நம்ம இதை அப்படியே வாரி ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலையோ இல்லை பீங்கான் பாட்டிலையோ எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச அரைக்கீரை ஊறுகாய்
நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயும் அப்படியே இருக்குது. எனக்கு இது எங்கள் வீடு ரொம்ப பெரிய குடும்பம், அதனால் இது 2 நாள்லேயே காலி ஆகிடும். நாங்கள் வாரானா செஞ்சு வச்சுப்போம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அரைக்கீரை அரைக்கீரை துவையல் நினச்சிடாதீங்க. நம்ம வந்து அரைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டு செஞ்சோம்னா அது அரைக்கீரை துவையல். இதிலே வந்து ஒரு இன்றைக்கி இப்போ நம்ம மதியம் சாப்பிட்றோம் இல்லை நைட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா தேங்காய் கொஞ்சம் வதக்கி போட்டு அரைச்சி செஞ்சோம்னா அரைக்கீரை துவையல். அது தேங்காய் இல்லாமல் ஊறுகாய் நமக்கு ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் அந்த மாதிரிலாம் வச்சுக்கணும் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. புளி போட்டும் கடைவாங்க அரைக்கீரையை, அது வந்து குழம்பு இல்லைங்களா. பருப்பு போட்டும் செய்வாங்க, பருப்புக்கு போட்டு செய்யும்போது அது பருப்பு அரைக்கீரை குழம்பு, புளி போட்டு செய்யும்போது அது புளி போட்டு அரைக்கீரை குழம்பு. இது வந்து ஊறுகாய். இந்த ஊறுகாய் டூருக்கு எடுத்துகிட்டு போகலாம், ஸ்கூல் பாக்ஸுக்கு கொடுக்கலாம் பசங்களுக்கு. சைடு எஃபெக்ட் எதுவும் வராது. நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டு அதை விட ரொம்ப நல்லது. ஆனால் தான் நான் பாதி பூண்டு வந்து அரைச்சிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு பசங்க சாப்பிடாமல் தூக்கி இப்படி போட்டுருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டுறாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நான் அதுலேயும் போட்டு வதக்கி அரைக்க சொன்னதுக்கு காரணம் அதுதான். எப்படியா இருந்தாலும் பூண்டோட மனம் போயிடும். பூண்டு வந்து வாய்த்தொல்லேருந்து காப்பாற்றும். பெருங்காயெல்லாம் நம்ம எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கி அரைச்சிட்டோம். ரொம்ப ஈஸிங்க, 20 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடலாம். எங்க மேடம் நீங்கள் 20 நிமிஷம் சொல்கிறீங்க அப்படின்னா, கீரை சாயந்தரம் வரும், வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி அலசி, இல்லைன்னா என்ன செய்யுங்க, உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நைட்டே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சு நல்லா அலசிட்டு ஒரு துணி போட்டு நல்லா காய போட்டுருங்க. ஃபேன் காற்றுல சூப்பராக காஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து கீரை அதில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. மறுநாள் காலைல பொடுசாக வெட்டி இந்த மாதிரி செஞ்சிடலாம். இல்லை மேடம் நான் நைட்டே செஞ்சுக்கிறனால உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு இந்த ஊறுகாய் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எம்மி மெட்ராஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சொல்லுங்கள், விதவிதமாக சொல்லுங்கள், எப்படி பிடிச்சிருக்கு உங்களுக்கு டிஷ்ஷெல்லாம் சொல்லுங்கள். பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளை நாம் சொல்லிக்கணும், சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நிறைய குறை எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.